சஷ்டியில இருந்தா அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. அகப்பையில மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய எல்லா வேண்டுதல்களும் நிறைவேற்றுறதுக்கு இந்த சஷ்டி விரதம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. முருகப்பெருமானோட அந்த வழிபாடு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப எல்லார்ட்டையும் ரொம்ப பிரசித்தி பெற்று இருக்கு. நான் பாத்தீங்கன்னா தேய்பிரை சஷ்டியில வாழைப்பழ தீபம் ஏத்துறேன். எப்படி முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரதம் ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி இந்த வாழைப்பழ தீபம் ஏத்துவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இது என்னுடைய நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஏத்தலாம், இல்ல அப்படின்னா நீங்க இரண்டே இரண்டு அகல் தீபம் ஏற்றி அதுல நெய் விட்டு சிகப்பு திரி போட்டு கூட ஏத்தலாம். ஏன் இந்த சிகப்பு திரி அப்படின்னா, செவ்வாய் கிரகம் அங்காரகன் பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்திற்கு உரியவர். அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு நான் எப்பவுமே சிவப்பு நிற திரியில நான் ஏத்துவேன். செவ்வாய் அப்படின்னாலே சிகப்பு தான். அதனாலதான் நம்ம முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்யறோம். சிகப்பு நிற மலர்கள் இருந்தா ரொம்பவே விசேஷமானது. நான் பாத்தீங்கன்னா நேத்து சாயங்காலமே, அதாவது செவ்வாய்க்கிழமை சஷ்டி மதியம் 3:30 மணிக்கு மேல தொடங்குச்சு. அதனால மாலை 7 மணி போல நான் ஏத்தனேன். நீங்க இன்னைக்கு கூட நீங்க வழிபாடு செய்யலாம். இன்னைக்கும் மதியம் வரைக்குமே சஷ்டி இருக்கு. தேய்பிரை சஷ்டியில நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறையணும், நம்மளுடைய கவலைகள் எல்லாம் தேஞ்சு போய் நம்ம நல்லபடியா மனசு நிறைவா சந்தோஷத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். நோய்கள் தீரவும், கடன்கள் குறையவும், அதே மாதிரி நம்மளுடைய மனக்கவலைகள் குறையவும், நமக்கு குழந்தை பேர் இல்ல நல்ல கணவன் அமையல, மனைவி அமையல, குடும்பத்துல சண்டை சச்சரவா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் உடல்ல இருக்கிற பாதிப்புகள் எல்லாமே குறைஞ்சு போகிறதுக்காக, அதாவது தேஞ்சு போறதுக்காக நம்ம இந்த தேய்பிரை சஷ்டியை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வளர்பிரை சஷ்டியில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சந்தோஷம் பெருகணும், கல்யாண வாழ்க்கை நல்லபடியா அமையணும், அந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள், லாபம் பெருகணும், தொழில லாபம் வரணும்னு சொல்லிட்டு நம்ம பெருகிற விஷயங்கள் எல்லாமே வேண்டலாம். ஸோ அதனால உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, நீங்க அடுத்த தேய்பிரை சஷ்டிக்குள்ள எனக்கு இது கண்டிப்பா நடக்கணும், நீங்க தான் அருள் புரியணும், அதுக்கு எனக்கு நல்ல உடல் நலத்தையும் நல்ல மனநலத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா நான் நல்லபடியா வேலை செஞ்சு என்னுடைய கஷ்டங்களை நான் போக்கிக்குவேன், என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி நீங்க கடவுள்கிட்ட வேண்டணும். இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு வேண்டதுக்கு பதிலாக நமக்கு மனசு தெளிவும் நம்முடைய பொருளாதாரமும் நல்லபடியா இருந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அதுக்கு தான் நன்றி சொல்ற விதமா நான் இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு ஸ்பெஷலான தீபங்கள் ஏத்துறேன். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரையில வெற்றிலை தீபம் எப்பவுமே ஏத்துவேன். தேய்பிரை சஷ்டியில பாத்தீங்கன்னா வாழைப்பழ தீபம் ஏத்துவேன். முருகப்பெருமானுக்கு உகந்த இன்னொரு தீபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துவரை பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு உரியது. அதுல தீபம் நம்ம ஏத்தும் போது துவரையில தட்டுல பரப்பி 2 அகல் தீபம் ஏத்தி நம்ம வேண்டும் போது நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த தீபங்கள் ஏத்துறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த துவரைய தீபமா ஏத்தாம அதை யாருக்காவது தானமா கொடுங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும்.